வணக்கம். தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்று சொல்லிக் கொள்ளும்படியாக பெரிய அளவில் செய்திகள் இல்லை. இருந்த போதிலும் கூட லாங் வீக்கெண்ட் வர இருப்பதால் முக்கியமான பல எச்சரிக்கைகள் வெளியாக இருக்கின்றன. அவற்றை தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக தலைநகர் லண்டனுக்கு வர இருப்பவர்களுக்கு 2 விதமான எச்சரிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன. அவற்றை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இந்த வார இறுதியில் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்வதாக இருந்தால் உங்களுக்கான முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதே போல இந்த வார இறுதியில் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து உங்களுடைய உறவினர் நண்பர்கள் யாராவது பிரித்தானியாவுக்கு வருவதாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த எச்சரிக்கையை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த தகவல்கள் உட்பட மேலும் ஒரு சில தகவல்கள் இருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் வீடியோக்குள் போகலாம். தலைநகர் லண்டனுக்கு வருபவர்களுக்கு 2 விதமான எச்சரிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன. ஒன்று இந்த வார இறுதிக்கான எச்சரிக்கை. அதாவது உங்களுக்கு தெரியும், நாளைக்கு வெள்ளிக்கிழமையிலிருந்து வரும் திங்கட்கிழமை வரை லாங் வீக்கெண்ட் ஆகும். நாளைக்கு குட் ஃப்ரைடே விடுமுறை நாள். அதனைத் தொடர்ந்து வார இறுதி நாட்கள். பின்னர் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்டர் மண்டே. எனவே அடுத்து வரும் 4 நாட்களும் பிரித்தானியாவில் விடுமுறை காலமாகும். இந்நிலையில் தலைநகர் லண்டனினுடைய பொது போக்குவரத்து சேவைகள் பெருமளவில் முடங்கி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 4 நாட்களும் பெருமளவிலான சேவைகள் முடங்கி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக அண்டர் கிரவுண்ட் சேவைகள், DLR சேவைகள் மற்றும் ஓவர் கிரவுண்ட் மற்றும் நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்கின்ற தொடருந்து சேவைகள் போன்றவை முடக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அல்லது வரையறுக்கப்பட்ட சேவைகள் தான் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த வார இறுதியில் நீங்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி தலைநகர் லண்டனுக்கு வருவதாக இருந்தால் உங்களுடைய பயணத்திற்கு முன்பதாக பொது போக்குவரத்துகளினுடைய நேர அட்டவணைகளை அந்தந்த இணையதளங்களுக்கு சென்று பார்வையிடும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு சில தொடருந்து நிலையங்கள் மூடப்பட இருக்கின்றன. எனவே உங்களுடைய பயணத்திற்கு முன்பதாக அனைத்தையும் சரிபார்க்கும்படி கேட்கப்படுகின்றீர்கள். அடுத்ததாக தலைநகர் லண்டனுக்கு வருபவர்களுக்கான ஒரு நிரந்தரமான எச்சரிக்கை என்று சொல்லலாம். அதாவது லண்டனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த கையடக்க தொலைபேசிகளை களவெடுக்கின்ற களவுகள் அதிகரித்து கொண்டே போதாம். அதாவது மொபைல் ஃபோன்களை களவெடுக்கிறது அதிகரித்து கொண்டே போகுதாம். இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 150% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி போலீஸ் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்பொழுது 150% அதிகரித்திருக்கிறதாம் இந்த போன் திருட்டு. இதுல ஒரு தரவுண்டு வெளியாக இருக்கு என்று சொன்னா, தலைநகர் லண்டன்ல ஒவ்வொரு 6 நிமிடத்துக்கும் ஒரு தடவை ஒரு கையடக்க தொலைபேசி களவெடுக்கப்படுகிறது, பறித்தெடுக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த புள்ளி விவரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா, தலைநகர் லண்டன்ல இருக்கிற போலீசார் பிப்ரவரி மாசத்துல 230 பேரை கைது செய்திருக்கிறோமாம் இந்த போன் களவெடுக்கிற பிரச்சனைக்காக. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மொபைல்கள் களவெடுக்கப்பட்டிருக்காம் பிப்ரவரி மாசத்துல மட்டும் என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தலைநகர் லண்டனுக்கு வருபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளில். இதுக்கு உதாரணமாக நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை பகல் 2 மணி போல ஈஸ்ட் ஹாம் தொடருந்து நிலையத்துக்கு முன்பதாக ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு 17 வயதுடைய இளைஞர் ஒரு கையடக்க தொலைபேசியை பறிச்சிருக்கிறார். அப்ப அந்த பெண் போனை குடுக்கலண்டோன்னு அந்த 17 வயதுடைய இளைஞர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னா, அந்த பெண்ணினுடைய வயிற்றுல ஓங்கி குத்தி இருக்கிறார். இத்தனைக்கும் அந்த பெண் பிரெக்னன்ட் இருக்கிற ஒரு பெண் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒரு கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காமல் அந்த போனை பறிக்கிறதுக்காக அந்த பெண்ணினுடைய வயிற்றிலே ஓங்கி குத்தி இருக்கின்றார் இந்த 17 வயதுடைய இளைஞர். உடனடியாக பிரிட்டிஷ் டிரான்ஸ்போர்ட் போலீசார் களத்திலே இறங்கி குறிப்பிட்ட அந்த நபரை கைது செய்து மெட்ரோபாலிட்டன் போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்த சம்பவத்தை குறிப்பிட்ட போலீசார் இதுபோல தொடர்ச்சியாக போன் களவுகள் அதிகரித்து செல்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே தலைநகர் லண்டனுக்கு வருபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேட்கப்படுகின்றீர்கள். இந்த வார இறுதியில் பிரித்தானியாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்பவர்களுக்கும் அதே போல ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு வருபவர்களுக்குமான ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியாக இருக்கின்றது. குறிப்பிட்ட சில உணவுப் பொருட்களை நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்குள் எடுத்து வர முடியாது என்று சொல்லி இந்த எச்சரிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உணவுப் பொருட்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி வகைகள், எந்த ஒரு இறைச்சியும் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு கொண்டு வர முடியாது. சிலவளை நாங்கள் அங்கே
சீப்பாக கிடைச்சா வேண்டி கொண்டு வருவோம். இறைச்சி வத்தல்கள் அதெல்லாத்தையும் வந்து வேண்டி கொண்டு வரது வழக்கம். எனவே எந்த ஒரு இறைச்சியும் இந்த வார இறுதியில் நீங்கள் வாங்கி வர முடியாது என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சில பால் சார்ந்த பொருட்கள், சீஸ், சொசேஜ் இது போன்ற பொருட்கள் மற்றும் சாண்ட்விச்சஸ் கூட நீங்கள் வாங்கி வர முடியாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால், ஒரு விதமான நோய் ஒன்று பரவுதாம். அதாவது விலங்குகளில் பரவக்கூடிய ஒரு வகையான நோய். அதை சொல்றது FMD என்று சொல்லி, அதாவது ஃபுட் மவுத் டிசீஸ் என்று சொல்லி சொல்றது. ஃபுட் மவுத் டிசீஸ் என்று அந்த வகையான ஒரு நோய் பரவுவதன் காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வருபவர்கள் குறிப்பிட்ட இந்த உணவுப் பொருட்களை வந்து கொண்டு வர முடியாது என சொல்லப்படுகின்றது. எனவே நீங்கள் பயணம் மேற்கொள்ளும் போது நீங்கள் போர்டரில் கூட கேட்க முடியும், உங்களுக்கு சொல்லிவினம் அப்படியும். அதற்கான அறிவித்தல்கள் நிச்சயமாக போடப்பட்டிருக்கும். எனவே இந்த வார இறுதியில் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு வரும்போது மேற்குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை கொண்டு வர முடியாது. லண்டனில் இருக்கிற ஒரு கிரவுன் கோர்ட்டில் ஒரு வித்தியாசமான வழக்கு ஒன்று நடந்தது. அந்த வழக்கு எதை பற்றினது என்று சொன்னால், அதுவும் களவு சம்பந்தப்பட்டது தான். அந்த வழக்கில் வந்து 3 பேர் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட்டார்கள். அந்த 3 பேருமே வந்து ஆடம்பரமான பொருட்களை களவெடுப்பவர்கள். அதாவது ஆடம்பரமான மணிக்கூடுகள், ஆடம்பரமான நகைகள், இந்த மாதிரி லக்ஸரி கூட்ஸ்களை வந்து களவெடுப்பதையே ஒரு முழு நேர தொழிலாக வைத்திருப்பவர்கள். அப்போ அந்த 3 பேரும் முற்படுத்தப்பட்டு இன்று விசாரிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கான தண்டனை வந்து எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றம் கூடும்போது அவர்களுக்கான தண்டனை அறிவிக்கப்படும். இதில் என்ன சம்பவம் என்று சொன்னால், இந்த 3 திருடர்களில் ஒரு ஆளுடைய பேர் வந்து ஹார்கெட் என்று சொல்கிறது. அவருக்கு வந்து 21 வயசு. அவர் என்ன செய்தவர் என்று சொன்னால், அவர் லண்டனில் இருக்கிற மேஃபேர் பகுதியில் ஒரு களவொண்டு எடுத்தவர். எப்படி என்று சொன்னால், போன வருஷம் 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் தேதி ஒரு பின்னேரம் போல லண்டன் மேஃபேர் பகுதியில் இவர் வந்து, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த மணிக்கூட்டை வந்து ஒரு தம்பதியினரிடமிருந்து களவெடுத்திருக்கிறார். அதாவது வந்து ஒரு கணவனும் மனைவியும் ரோட்டால போய் கொண்டு வந்திருக்கணும். நல்ல ஆடம்பரமான உடைகள் எல்லாம் உடுத்துக்கொண்டு பார்க்கவே பெரிய பணக்காரர் மாதிரி அவர் போய் கொண்டு வந்திருக்கணும். அப்போ இந்த இளைஞர் வந்து பின்னால் தொடர்ந்து வந்து அந்த பெண்ணின் கையில் கட்டியிருந்த அந்த மணிக்கூட்டை வந்து பறிக்க முயற்சி செய்யக்குள்ள உடனடியாக அதுக்கு பிறகுதான் அவருக்கு தெரிய வந்தது, அதில் போய்கொண்டிருந்த 2 பேருமே வந்து உண்மையான கணவன் மனைவி இல்லை. அவர்கள் 2 பேருமே வந்து போலீஸ் என்று சொல்லி, அதாவது அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இருக்கிற 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் தான் அதில் போய்கொண்டிருந்தது. அது தெரியாமல் இவர் போய் அந்த பெண் போலீஸ் அதிகாரியினுடைய கையில் கட்டியிருந்த மணிக்கூட்டை வந்து பறிக்க முயற்சி செய்கிறார். இதில் இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், அதில் கட்டியிருந்த மணிக்கூடு வந்து அது உண்மையான ஒரிஜினல் மணிக்கூடு இல்லை, ஆனால் ஒரு லக்ஸரியான மணிக்கூடு போல அந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கான மணிக்கூடு தான் அவள் கட்டியிருந்தவா. என்னடா போலீஸ் தானே கட்டியிருந்தவா, அது கூட தெரியாமல் இவர் போய் பறிச்சிருக்கார். உடனடியாக அக்கம் பக்கம் எல்லாம் இருந்த சிவில் உடையில் இருந்த ஏராளமான போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து வளைச்சு பிடிச்சு ஆளை கைது செய்திருக்கணும். அதோட கொஞ்சம் தூரம் தள்ளி நின்ற அவருடைய 2 நண்பர்கள் அந்த 2 பேரையும் சேர்த்து மொத்தமாக 3 பேரையும் கைது செய்து இன்றைக்கு வந்து நீதிமன்றத்திலே முற்படுத்தி இருக்கின்றார்கள் போலீசார். இது சம்பந்தமாக போலீசார் ஒரு CCTV ஃபுட்டேஜ் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் வந்து இந்த காட்சிகள் எல்லாமே வந்து தெளிவாக புலப்படுகின்றது. இவர் வந்து பின்னால் போகிறது, அந்த பெண் போலீஸ் அதிகாரியினுடைய கையில் இருக்கிற மணிக்கூட்டை பறிக்கிறது, பிறகு போலீஸ் வந்து இவரை கைது செய்கிறது, கீழே தள்ளி விழுத்தி, இந்த மாதிரியான காட்சிகள் வந்து அந்த CCTV ஃபுட்டேஜில் வந்து இடம்பெற்றிருக்கிறது. எனவே சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆடம்பரமான பொருட்களை இலக்கு வைத்து அவற்றை களவெடுப்பதற்கும் அவற்றை பறித்து கொண்டு ஓடுவதற்கென்று கூட ஆட்கள் இருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு இந்த 3 பேருக்கும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி தண்டனை அறிவிக்கப்படும். நல்ல அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.